டு மிஸ்டர் நோபடி சிவி நம்பக்கு ஒரு மூவி வந்து வா வாத்தியார் 2026 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபேண்டசி மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ போதும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரெஸ்மெண்ட் ஆல்வேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒருத்தர் இருப்பார், ஓகேங்களா. அவர் வந்து ஒரு வயசானவர். அவர் வந்து ஹார்ட் கோர் எம்ஜிஆர் ஃபேன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் தலைவர் படத்தை வந்து பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு செய்தி வருது, தலைவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செய்தியை கேட்ட உடனே அவர் அங்கே வந்து துக்கத்தில் உட்காந்துருக்க அந்த சமயத்தில் ஒரு சின்ன பையன் ஓடி வந்து உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்றாங்க. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எம்ஜிஆர் செத்த டைம் வந்து 3:30ன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே போயிட்டு அவர் டைம் கேட்டதுக்கப்புறம் அதுவுமே 3:30, காலில் வேற குதிகாலில் வேற ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. ஸோ வந்து அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எம்ஜிஆராகவே வளர்க்கணும் என் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வளர்க்க ஆரம்பிப்பார். எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அவரோட தாத்தாக்கே வந்து ஒரு புல்லட் வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக லாட்ரி சீட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் ப்ரைஸ் கழிச்சிடும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து தாத்தா கிட்ட கொடுக்கும்போது அவர் அப்போவுமே வந்து எம்ஜிஆரோட எனர்ஜி சொல்லுவார், உன் உழைப்பில் வாழணும், அடுத்தவன் உழைப்பில் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிழிச்சு போட்டதுக்கப்புறம் அவருக்கு தாத்தா மேலேயே ஒரு வெறுப்பாகுது. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர்லேருந்து வேற ஒரு கேரக்டர் அவர் சேஞ்ச் ஆகிறாரு. ஆனால் தாத்தாவை பார்க்கும்போது மட்டும் தாத்தா சந்தோஷத்துக்காக. ஸோ இப்படியே இருந்த அவர் வந்து தாத்தாவோட பேச்சுக்கிட்டு ஒரு போலீஸ் ஆகுறாரு, லஞ்சம் வாங்குகிற போலீஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து லைக் ஒரு 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 டைம் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்னால வில்லனை மீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பெரியசாமின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. அவர் வந்து கவர்மெண்ட் கூட நிறைய லிங்க் வச்சு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இதுக்கு பின்னாடி இருக்கும். அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தான் கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டுருக்க அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அது கார்ப்பரேட் கம்பெனியும் செக்டர் ஏதோ ஒன்று வருது மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஹெல்லோ ஃபேஸஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு ஹேக்கர் கும்பல் வந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் பேஜையே ஹேக் பண்ணி அதில் இந்த மாதிரி ஒரு கலவரம் நடக்கும்போது அந்த கலவரத்தில் அப்பாவி மக்களை சுட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏஐல ஜென்ரேட் பண்ணி ஒரு வீடியோ லீக் பண்ணி விட்ருவாங்க. அந்த வீடியோ லீக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, காசு தேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுபிடிக்கிற அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸில் என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய சாமி ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வில்லன்னு. அவருக்கும் நம்ம ஹீரோக்கும் லிங்க் ஆயிரும். எப்போ லிங்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியசாமி ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பான். அந்த ஆக்சிடெண்ட்டை கண்ணில் பார்த்தவர் நம்ம கார்த்தி சார் தான், ஓகேங்களா. நம்ம ராமு அவர் பேர் இந்த படத்தில். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு கொடுத்துட்டு அவர் அப்போ சஸ்பென்ஷனில் இருப்பார். அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை வந்து ரிவோக் பண்ணி டிபார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டு லைக் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயத்துக்கு மேலே தாத்தாக்கு உண்மை தெரிய வந்துடும், நம்ம பேரன் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமே மனுஷன் இறந்துருவான். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம ராமுக்கு வந்து லைஃப் சேஞ்ச் ஆகுது. அவர் வந்து காலைல ராமுவாகவும் நைட் ஆனால் எம்ஜிஆராகவும் மாறிடுவார். அவருக்குள்ளே எம்ஜிஆர் லைக் லைக் அதை வந்து வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆவியாகவும் இருக்கலாம், இல்லை தன்னைத்தானே எம்ஜிஆர்னு நினச்சிக்கலாம். ஸோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அங்கே தான் வந்து இந்த ஃபேண்டசி செக்டரே ஆரம்பிக்குது. ஸோ நைட்டில் வந்து எம்ஜிஆராக மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா தப்பையும் வந்து அடித்து உடச்சி துவைச்சிட்ருக்காரு. காலில் லஞ்சம் வாங்குகிற போலீஸாக அவரே போயிட்டு அவரை தேடி கண்டுபிடிக்கிறாரு. இந்த மாதிரி தான் ஒரு படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் என்ன ஆச்சு, அந்த வில்லனை ஒழிச்சாரா இல்லையா, இவர் வந்து மாட்டாமல் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தில் இருக்காது. இந்த படத்தில் வந்து எல்லாமே ஓகே, விஷுவல்ஸ் ஓகே, எல்லாமே ஓகே, ஆக்டிங் ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வேறு ஓகே, எல்லாமே எனக்கு வந்து எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் பார்த்து வளர்ந்த படங்கள் வேறு. நான் எம்ஜிஆர் படம் வந்து பார்த்ததில்ல, 1-2 சீன்ஸ் தான் பார்த்துருக்கேன் தவிர நான் படம் பார்த்ததில்ல. ஸோ ஆனால் எனக்கே வந்து சில இடத்துல வந்து கத்தணும்னு தோணுச்சு. ஆனால் நான் போன இடமோ மல்டிப்ளெக்ஸ். நான் கத்தணும்னு நினச்சி கத்துனா கூட நான் ஒருத்தன் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, இவர் கத்தாதனால தான் நமக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மாதிரி இருக்குது, கத்தி என்ஜாய் பண்ணால் இதுவுமே ஒரு நல்ல படம் தானே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த மூமெண்ட்ஸ்லாம், ஆனால் படத்தில் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதாவது இந்த ஹார்ட் கோர் எம்ஜிஆர் ஃபேன்ஸு, எம்ஜிஆரை பார்த்து வளர்த்தவங்க, எம்ஜிஆரை மதிக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு என்ஜாயபிள் மூவியாக தான் எனக்கும் இருக்கும். ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் வந்து லைக் எனக்கு வந்து ஆவரேஜாக தான் இந்த படம் இருந்துச்சு என் பெர்ஸ்பெக்டிவ்லேயே. அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 3 நோனஸ் தருவேன். இதே மாதிரி மூவி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நான் தான் மிஸ்டர் நோபடி இன்னொன்று சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.